ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி திருகி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் அரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். அரை கப் மாவுக்கு நான் 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாவை நம்ம கட்லெட் மாதிரி கையில் தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை பொரிச்சிட்டு வந்துடலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்க வேண்டாங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சாலே போதும். லைட்டாக கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.